நீங்க உருது முஸ்லிமா, தமிழ் முஸ்லிமா, நீங்க லெப்பையா, பட்டானியா, சன்னி முஸ்லிமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கலாமா? இஸ்லாத்துல இந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் இருக்கா அப்படின்னா இஸ்லாத்துல எந்த பாகுபாடும் கிடையாது. இஸ்லாம் நமக்கு ஒருமை தன்மையை தான் சொல்லி தருது. குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே. அந்த ஒருவனை வணங்கக்கூடிய மக்கள் கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. அப்போ பிறப்பினால எந்த ஏற்றத்தாழ்வோ, ஜாதி, குலம் அப்படின்றதுனால வேறுபாடோ எதுவுமே இல்லை. எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி சமம் தான். அல்லாஹ் கிட்ட சிறந்தவங்க, இறை அச்சத்துல சிறந்தவங்க. அல்லாஹ் தான் உலகத்துல இருக்க எல்லா மனிதனையும் படைச்சான். அப்போ எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வுக்கு அடிமைகள் தான். நான் ஒரு அடிமையை வச்சுக்கலாமா அப்படின்னா இஸ்லாம் அடிமைத்தன்மைக்கு எதிரானது. யார் ஒரு அடிமையை விடுதலை செய்யறாரோ அவங்களுடைய பாவங்களுக்கு பகரமாக நரகத்துல இருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கிறாங்க. அடிமைகளை விடுதலை செய்யறது இஸ்லாத்துல சிறந்த செயல். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு துஆவை யார் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுறாங்களோ அவங்க 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்கறாங்க. அடிமைகளை விடுதலை செய்யறது சாதாரண